அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் அபி. நமது வாழ்க்கையில் வெற்றியும் செல்வமும் பெற சதுர்த்தியில் விநாயகருக்கு விரதம் இருந்தால் மிகவும் நன்மை தரும். இப்பேற்பட்ட சதுர்த்தி திதி எப்பொழுது வரும் என்பதை பார்ப்போமா? அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் இருந்து வரும் 4ஆம் திதி சதுர்த்தி திதியாகும். அமாவாசைக்கு பிறகு வருவது சுக்லபட்ச சதுர்த்தி என்றும், பௌர்ணமிக்கு பிறகு வருவது கிருஷ்ணபட்ச சதுர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறது. வாழ்வில் அனைத்து வித கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கக்கூடிய சக்தி இந்த சதுர்த்தி விரதத்திற்கு உண்டு. இப்பேற்பட்ட சதுர்த்தி விரதத்தை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போமா? விரதத்தில் சதுர்த்தி விரதம் மிகவும் எளிமையானது. சதுர்த்தி அன்று காலையில் நீராடி விநாயகர் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். அருகம்புல், வெள்ளருக்கு ஆகியவற்றை கொண்டு விநாயகருக்கு மாலை கட்டி போடலாம். விநாயகருக்கு நைவேத்தியமாக அவருக்கு பிடித்த அவல், பொரி, கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல், சுண்டல் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று செய்து படையலிடலாம். காலையிலிருந்து மாலை வரை உணவு உண்ணாமலும் விரதம் இருக்கலாம். இவ்வாறு விரதம் இருப்பவர்கள் மாலையில் விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பின்னரே உணவருந்த வேண்டும். குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள், நோய் உள்ளவர்கள், நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பவர்கள், கேது தோஷம், நாகதோஷம் உள்ளவர்கள் இந்நன்னாளில் விநாயகரை வழிபடலாம். ஓம் ஸ்ரீம் கணபதியே ஏகந்தாயே லம்போதராயே ஹேரம்பாய நாளிகேர பிரியாய மோதபாஷன்ய மாபிஷ்ட பலம் தேகி பிரதிகூலமே நஷ்யது அனுகூலமே வசமாய ஸ்வாக என்ற மந்திரத்தை படித்து சதுர்த்தி விரதம் இருந்தால் நம் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள், கிரகதோஷங்கள் விலகி வாழ்வில் சௌபாக்கியம் ஏற்படும். நன்றி. மேலும் மற்றொரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி.